My name is M. Jayashakti. I am coming from Dharmaburi in Bayanatham village. இப்போ வந்து நீட் அகாடமியில் வந்து நம்ம படித்ததுனால என்னென்ன பெனிஃபிட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நீட் அகாடமியில் சேரக்குள்ள நம்மளுக்கு வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்டல் எப்படி இருக்கும்ன்றது தெரியணும். அதுவும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து அஃப்ரோர்ட் இருக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கும், நம்மளோட பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். நம்ம நீட் அகாடமியில் வந்து எடுத்தோடனே நானும் பயந்தேன். இந்த மாதிரி நிறைய கேட்டாங்கன்னா எப்போ நம்ம இது பண்ணுறது. ஏன்னா நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக வந்து சபரி சார் வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து எனக்காக வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தாரு கட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சப்போர்ட் எனக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது எனக்கு வந்து சடனாக வந்து எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸை வந்து எப்படி நம்மளுக்கு நல்லா நடத்துவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்கலாம். எங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து பெஸ்ட்டாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் தெலுங்கு ஃபேக்கல்ட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. டவுட் செக்ஷன் வந்து 5 to 7 வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து எங்களுக்கு சஜஷன் கொடுத்து செக்ஷன் வந்து வச்சார். அது வந்து எங்களுக்கு எது வந்து மார்னிங் வந்து யூனிட் டெஸ்ட் எழுதுனா நைட்டில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பயே ஃபிசிக்ஸில் டவுட் இருந்துச்சு சார் அப்படின்னு நாங்கள் கேட்டதுனால எங்களுக்காக டவுட் செக்ஷன் வச்சதும் இல்லாமல் எங்களுக்காக ஷார்ட்ஸுக்காக எங்களுக்கு பயாலஜிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து ஷார்ட்கட்டுக்காக எங்களுக்கு ஜனவரிக்கு மேலே அரேஞ்ச் பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஃபார்முலா படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பேசிக்ஸில் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த வாட்டி கிராக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இது மூலிமா எங்களுக்கு வந்து சபரி சார் கொடுத்தாரு. சபரி சார்ன்றது வந்து ஒரு வெல்விஷராக இல்லாமல் நம்ம கூட ஒரு பிரதராகவும் ட்ராவல் பண்ணார். அதுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தோம்பா இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து என்னன்னா இது சொல்லலாம் நம்ம. ஏன்னா சபரி சார் வந்து எல்லாருமே ஸ்கோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சிருப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மற்ற இன்ஸ்டியூட்டில் எனக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி, நல்ல டீச்சர்ஸ், எம்டி சார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது. ஓகே, நீங்களும் இங்கே சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் பண்ணக்கூடிய நம்பிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாட்டி நீங்கள் நீட் எழுதக்குள்ள ஒன்று மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் நீங்கள் இந்த வாட்டி கிராக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி டாக்டர் போய் சேர்ந்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சோசியல் வெல்பீங்கை நீங்கள் யோசிங்க. அது வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லதாக அமையும். ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் இந்து ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. நான் இங்கே எப்படி வந்தேன்னா எனக்கு இங்கேருந்து கால் வந்துச்சு. நான் வந்து சபரி நீட் அகாடமிலேருந்து பேசுகிறோம், இது மாதிரி நாங்கள் நீட் கோச்சிங் தரோம் அப்படின்னாங்க. நீங்கள் நீட் படிக்கிறீங்களா இது மாதிரி கேட்டாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. விசிட் பண்ண வந்தோம். ஒரே கேம்பஸ்குள்ளே கேன்டீன், மெஸ், கிளாஸ் ரூம் எல்லாமே ஒரே கேம்பஸ்குள்ளே இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஓகேவாக இருந்துச்சு. விசிட் பண்ண வந்தப்போ அட்மிஷனும் போட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கோச்சிங் பற்றி சொல்லணுன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டவுட்னா இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறக்கும் நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த தப்பு நீங்கள் பண்ணலன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி கேரிங் பார்த்துக்குவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா ஸ்டாஃபும் நல்லா சொல்லி தருவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா அந்த கான்செப்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த கேம்பஸ்குள்ளேயே கேன்டீனில் வந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம எங்கும் எதுக்காகவும் வெளியில் போக தேவையில்லை, எல்லாமே கேன்டீனுக்குள்ளேயே கிடைக்கும். நாங்கள் இது வரைக்கும் 50+ டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதில் எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஓவரால் போர்ஷனை கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதுறதுல எங்களுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுத போகும்போது இதுவும் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் தான், அது மாதிரி தான் ஃபீல் ஆகுமே தவிர அங்கே போயிட்டு ஒரு ஃபியர் வராது. அந்த ஒரு இது கிடச்சிது. அதுக்கப்புறம் கோச்சிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் சபரி நீட் அகாடமியை சொல்லுவேன். நீட் 2024 எழுதுகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நீட் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்கள் குழந்தைகளின் டாக்டர் கனவை நிறைவேற்றும் ஒரே இடம் எங்கள் சபரி நீட் அகாடமி. ஹாய், ஐம் புகழ். நான் விருதாச்சலத்துலேருந்து வரேன். நான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம். இவங்க சொன்னபடியே ஹாஸ்டல், இன்ஸ்டியூட்டு எல்லாமே ஒரே கேம்பஸ்குள்ளே இருந்ததுனால எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எதுக்குமே வெளியில் போக தேவையில்ல, எல்லாமே உள்ளாரியே இருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுமாரி ஃபீஸும் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பேமெண்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம்னா ஃபேக்கல்ட்டி நமக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நம்ம லெவலுக்கு இறங்கி நமக்கு எப்படி புரியுமோ அதை மாதிரி நடத்துனாங்க. நம்மளுக்கு டவுட்டும் கிளியர் பண்ணுறதுலேயும் நல்லா பண்ணாங்க. நம்மளுக்கு புரியலன்னா மறுபடியும் போய் கேட்டால் திட்டுவாங்கன்ற பயம் இல்லாமல் மறுபடியும் கேட்டாலும்
சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் கிளியராக சொல்லி தராங்க. அவங்க வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளை திட்டாமல் எத்தனை தடவை போய் கேட்டாலும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி தராங்க. இன்னொன்று வந்து தமிழ் மீடியம், நமக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லேயும் எல்லாமே சொல்லி தராங்க. டெஸ்ட் பேப்பர்ஸும் தமிழ்லேயே தராங்க, கிளாஸும் தமிழ்லேயே நடத்துகிறாங்க. இங்கிலீஷ்லேயும் நடத்துவாங்க, நமக்கு தமிழ்லேயும் நடத்துவாங்க. பை லாங்குவேஜ் தான். புரியலன்னா நீங்கள் எத்தனை தடவைனா போய் கேட்கலாம், நமக்கு புரிகிற அளவுக்கு மறுபடியும் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு பார்த்தா நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. நமக்கு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எது தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்து நல்லா கிளியராக சொல்லுவாங்க. எம்டி சாரை பற்றி சொல்லணுன்னா, நமக்கு தேவையானதை நம்ம ஃபேமிலி தான் வந்து வாங்கி தரணும்னு இல்லை, நம்ம எம்டி சார்ட்ட சொன்னாலே அவங்களே எல்லாமே நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க. நம்ம ஃபேமிலி வந்து தான் நம்ம செய்யணும் அப்படின்றதுல இல்லாமல் நம்ம எம்டி சார்ட்ட சொன்னாலே அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் கேம்பஸ்குள்ளே மெஸ் இருக்கிறதுனால, கேன்டீன் இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அது தவிர்த்து நமக்கு வேறு ஏதாவது வேணும்னா எம்டி சார்ட்ட சொன்னால் அவங்களே வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க. இதுமாரி உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறது இமீடியட்டாக கூட்டிட்டு போயிடுவாங்க. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கே எல்லாமே ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லா படிக்கலாம். இல்லை தமிழ் மீடியன்றப்போ இன்ஸ்டியூட்டில் தமிழ் இருக்குமா அப்படின்ற கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் உள்ளார போனதுக்கப்புறம் பை லாங்குவேஜில் நடத்த ஆரம்பித்தாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக தமிழ்லேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கிலீஷும் சொல்லித்தரதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஒரு சில வேர்ட்ஸ் பயாலஜிலலாம் இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்தாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. தமிழும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. எந்த ஒரு ஃபியர்னஸும் இல்லாமல் நல்லா படிக்கலாம். சபரி நீட் அகாடமிக்கு வந்தீங்கன்னா நல்லா படிக்கலாம். எந்த ஒரு ஃபியர்னஸும் இல்லாமல் எக்ஸாம் நல்லா எழுதலாம். இங்கே எப்படி கிளாஸ் டெஸ்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரியே நீட் எக்ஸாமும் போய் எழுதலாம். ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே கொஷின் பேப்பரை பார்த்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லுவேங்க. நீட் 2024 எழுதுகிற எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் சபரி நீட் அகாடமி மேனேஜிங் டைரக்டர் சபரிநாத் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்டோடைய ஃபீட்பேக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 1 இயர் ரிப்பீட்டர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இருந்தாலும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, நம்மளுடைய ஆரம்பம் என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ், நம்மளுடைய கோச்சிங் எப்படி, அதை பற்றி நான் இப்போ பேசலாம்னு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 70% நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம கடந்த ஒரு 4 to 5 இயர்ஸாக நீட் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான கோச்சிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையிலும் சில டிக்னிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மித்த இன்ஸ்டியூட்டுக்கு நமக்கு என்ன ஒரு கம்பேரிஷன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி நம்ம டீச்சிங் அண்டு கோச்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபேக்கல்ட்டிஸ் மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயினாக இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஏன்னா அதில் வந்து அதிகமான ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகும். ஏன்னா ஒரு 720 மார்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்குள்ளே போகும்பொழுது 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஈவனாக படித்தா மட்டும்தான் அந்த 710, 720 கிராக் பண்ண முடியும். இப்போ 2014 நீட் தமிழ்நாடு கம்பல்சரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டாக வராங்க. லாஸ்ட் இயர் கூட 720 மார்க் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விஷயம் பொறுத்த வரையிலும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான கோச்சிங் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ், எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, ரிப்பீட் கொஷின்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த டைமில் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெஸ்டஸ் எழுதணும், ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ எழுதணும், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஸ்ட்ரென்த் தான் நம்மக்கிட்ட. பேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மட்டும் தான் போட்டு நாங்கள் கன்டினியூ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒரு பேட்சில் எல்லாத்துக்குமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்டோடைய குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் இண்டிவிஜுவலாக கேர் கொடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட்டையுமே ரொம்ப டீப்பாக கான்செப்ட் ஓரியன்டாகவே நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவதை தாண்டி அதிகம் எங்ககிட்ட டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இதுக்கு எங்களால் வந்து பெருமையாக சொல்லிக்க முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு 20,000 கேள்விகள் ப்ளஸ் அவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். ஸோ எந்த அளவுக்கு அவன் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறானோ அந்த அளவு அவனுடைய ஃபேர்னஸ் போகும், கான்செப்ட் நிறையா தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி மெத்தடாலஜி எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறோம். எதர் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃபேக்கல்ட்டி நம்மக்கிட்ட ஆந்திரா ப்ளஸ் தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி 2மே இருக்காங்க.
இந்த 2 ஃபேக்கல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் செஷன் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கிறோம். ஏன்னா அதுதான் முக்கியம். நீங்கள் நீட் கோச்சிங், ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா கிளாஸஸ் நீங்கள் கவனிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மகிட்ட என்ன பெஸ்ட் அப்படிங்கிறது வித்தின் 1 or 2 டேஸில் எங்களால் அனலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட் குழந்தைகளுக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோடைய ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப தரமாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பயாலஜியை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து போர்ஷனோட விஷயத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் சீரியஸ் ஒர்க் அவுட் கொடுப்போம். டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தரவாகும். உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு பயாலஜி பொறுத்தவரைக்கும் 360 மார்க்ஸை 360 எப்படி கொண்டு வரதுக்கான மெத்தடாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காமனாக இன்றைக்கி 100 குழந்தை அப்படின்னா 100 குழந்தைங்களாலையும் 300+ பயாலஜியில் ஸ்கோர் பண்ண முடியும். அளவுக்கு பயாலஜி மோஸ்ட் ஆஃப் தியரி ஓரியன்ட் தான். ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வர முடியும், அதை நம்ம என்னென்ன வேவில் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்கள் வந்து +1 +2ல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க, மறுபடியும் நாம் இங்கே டீச் பண்ணி அவங்கள 1 year படிக்க வச்சு அந்த 2 மாதம் கொடுக்குறது வேஸ்ட். 300+ கொண்டு வரதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மார்க் அதிகமாக தூக்கி கொடுக்குற சப்ஜெக்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தான். அது மோஸ்ட் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வால்மெண்ட் கொடுத்து படிக்கிறது பாட்னி அண்ட் ஜுவாலஜி தான். அந்த பாட்னி அண்ட் ஜுவாலஜியை எவ்வளோ கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களால் ஈஸியாக 300 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் கேர் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கும். ஃபேக்கல்ட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வார்டன், இது ஸ்டடியில் ஃபேக்கல்ட்டி, கிளாஸ் ஹவர்ஸ் ஃபேக்கல்ட்டி, இது எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை எப்படி கிராக் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்லேருந்து எப்படி வரணும், இது எல்லாமே நாங்கள் வந்து காமனாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட எப்படின்னு, இன்சைட் கேம்பஸ், ஒரே கேம்பஸ்க்குள்ளே கிளாஸ் ரூம், ஹாஸ்டல் எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக கொடுத்து படிக்க முடியும். சேஃப்டி வைஸும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு தனி கிளாஸ் ரூம், பொண்ணுங்களுக்கு தனி கிளாஸ் ரூம்ஸ் செப்பரேட்டாக தான் நம்ம எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் சேஃப்டி வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். ரெண்டாவது, நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஃபேக்கல்ட்டி ஸ்டஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட இன்ஸ்டியூட் மட்டும் நான் சொல்லலை கிடையாது, எங்கே போனாலும் சரி. நீட்டில் நான் 700 மார்க் ப்ளஸ் வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி. அந்த ஃபேக்கல்ட்டியோடைய கான்செப்ட் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி இருக்கட்டும், இவங்க ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களால மட்டும்தான் நீட்டை எப்படி கிராக் பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு தான் நீங்கள் நீட் ஒரு இன்ஸ்டியூட்டை தேடுறீங்க. அந்த இன்ஸ்டியூட் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க. சும்மா நம்ம போனதும் பரவாயில்ல, வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம வந்து சேர்றதுனால நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியாது. நீட்டில் எம்பிபிஎஸ்ஸை கிராக் பண்ணணும் நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி என்ன அளவு ஸ்டஃபாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன பொட்டன்ஷியலாக கற்றுக்க முடியும், அதை பொறுத்து தான் உங்களால் 180 out of 180 எடுக்க முடியறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறைகளை கொண்டுட்டு போகலை அப்படின்னா 100% உங்களால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையோ இல்லை போத் 4 சப்ஜெக்ட்லையுமே உங்களால் நினச்ச மார்க்கை கிராக் பண்ண முடியாது. உங்களுக்கு பேக் போனாக இருக்கிற ஒரே விஷயம் ஃபேக்கல்ட்டி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே பாருங்கள். 1 year நம்ம செலவு பண்ண போகிறது முக்கியம் கிடையாது. ஆனால் 1 year கரெக்டான இடத்துல போய் நம்மளுடைய டைமை கொடுக்குறோமா, நம்மளுடைய எஃபர்ட்டை போடுற மாதிரி தான் முக்கியம். பணம் யார் வேணாலும் கட்டிடலாம், ஆனால் அந்த 1 வருஷம் போனால் திரும்ப வராது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்லையுமே ஃபேக்கல்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான் நம்மக்கிட்ட. ஸோ இண்டிவிஜுவல் கேர் எடுத்து எங்களால் 100க்கு 99% எல்லாருமே மார்க் கொடுக்க முடியும். ஸோ இது என்னோட இன்ஸ்டியூட்டோடைய பெஸ்ட்டு நான் பெருமையாக சொல்லிக்குவேன். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயர் 2024க்கான 25க்கான பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் அட்மிஷன்ஸ் என்றைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபேக்கல்ட்டியோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மாணவர்கள் நீட்டில் கிராக் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் அனைவரும் ஒரு முறை வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணிவிட்டு ஃபேக்கல்ட்டியோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டியதும் உங்களை வந்து ஒரு பெஸ்ட் டாக்டராக உருவாக்க வேண்டியதும் கடமை எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட இது. கண்டிப்பாக அதுக்கு உங்க கூட சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக உங்களை டாக்டர் ஆக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ உங்களோட பெஸ்ட் இன்ஸ்டியூட் வேணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஃப்யூச்சரில் 1 yearலேயே கவர்மெண்ட் காலேஜ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் கிராக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணுங்கள். எங்களோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு உங்களுடைய பசங்களும் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. இப்போ கம்மிங் May 5th 2024 ஆனால் நீட் எக்ஸாம்ஸ் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட்.